வீரா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கண்மணியோட சதித்திட்டத்தை எல்லாத்தையும் முறியடிக்கிறாங்க. வழக்கறிஞரை ஓட விட்டுட்டாங்க. நம்ம வீரா மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசியே சுத்தமா போ மாட்டேது. 2000, 3000 தான் போகுது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் கிட்ட விசாரிக்கிறாங்க. "ஏன்பா பாண்டியன பத்தி உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? 2 பேருக்கும் பழக்கம் இருந்துச்சாங்கிற மாரி கேட்குறாங்க. கண்மணி யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம சொன்னபடி தான் சொல்லப் போறான். சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் மாத்தி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீராவோட அம்மா இருக்காங்கல்ல முத்துலட்சுமி. பாண்டியனுக்கும் மாறனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க யாரும்மா? பாண்டியனோட அம்மா. நீங்க எதுவும் பேசக்கூடாதும்மா. எதுவா இருந்தாலும் நம்ப மாறன் தான் பேசணும்" அப்படின்னு சொன்னோனே, "நான் இதுவரைக்கும் பாண்டியன முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன்னு சொன்னோனே, அந்த வழக்கறிஞர் பெஞ்சில வேகமா அடிக்கிறாங்க. இத நம்ம வீரா நோட் பண்றாங்க. "நான் தான் மாறன் கிட்ட முன்னாடியே சொல்ட்டேனே, எப்போதும் யாராவது எதுவும் பொய் சொன்னாங்கன்னா, சொல்லக்கூடாது. சும்மா விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒரு பொய் சொன்னா கூட, உன் வாழ்க்கையே மாறி போயிடும்டா. பார்த்துக்கங்கிற மாரி முன்கூட்டியே நம்ம வீரா மாறன்ட்ட பேசியிருக்காங்க. வீராக்காக தான் உண்மைய அப்படியே எது நடந்திருக்கோ அத மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நம்ப மாறன். அறிவழகன் இருக்காங்கல்ல, "எனக்கு 1 நாள் அவகாசம் வேணும்." "என்னப்பா இத்தன நாளா நீ வாங்குனதெல்லாம் பத்தாதா? இன்னமும் நேரம் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "1 நாள் மட்டும் குடுத்தா போதுமா? எல்லாத்தையும் மாத்திருவியா? தயவு செஞ்சு என்னால மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன். சும்மா வருஷக்கணக்குலலாம் இழுத்தடிக்கக் கூடாது. நாளைக்கே சொல்லிறணும். இல்லன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதாங்கிற மாரி நம்ம நீதிபதி பேசிட்டு, அப்படியே எழுதி குடுத்துர்றாங்க. மாறன கூட்டிட்டு போலான்னு. அப்போன்னு பார்த்து வழக்கறிஞர் பேசுறாங்க மாறன்கிட்ட. "என்னப்பா நான் சொன்ன மாரி சொல்லியிருந்தா, முன்னாடியே உன்ன வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல" அப்படின்னு சொல்லும்போது, வீரா நக்கலா சிரிக்கிறாங்க. "எப்படி? கண்மணி சொன்ன சதி திட்டத்த எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு குடுக்குறீங்களே, அது மாரியா? உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நீங்க இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ற விஷயம்லாம், நீங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் நெனச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க கருப்பு கலர் கோட் போட்டிருக்கீங்க. உங்க மனசு வெள்ளையா இருக்கணும். ஆனா, நீங்க அப்படி இல்ல. டபுள் சைடு விளையாட்டு விளையாடுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா, இனிமேட்டு இவரு வேணாம் மாமா. நம்ம வேற ஒரு ஆள வச்சுக்கலாம்." "என்னம்மா சொல்ற? நான் சொன்னா எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் மாமா. இவரு கொஞ்சம் சரியில்ல மாமான்னு" சொன்னோனே, "சரிம்மா, நீ யார சொல்றியோ, அந்த இடத்துல அவரே வழக்கறிஞரா வச்சுக்கலாங்கிற" மாரி சூப்பரா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப ராமச்சந்திரனும், வீராவும். பிருந்தா தேம்பி தேம்பி அழுவுறாங்க. "என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே மாமா. நீங்க உள்ள போணுமா? எந்த விதமான தப்பும் பண்ணாம, நீங்க எதுக்கு மாமா உள்ள போணும்? என் மனசுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு மாமா" அப்படின்னு சொல்லும்போது, பிருந்தா, "வீராவே தைரியமா இருக்கால்ல. நீ எதுக்கு தேம்பி தேம்பி அழுவுற?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப தானே தெரியுது உன் மேல வச்சிருக்கிற பாசம்லாம் உண்மைன்னு." பிருந்தாக்கு தெரியுது. ஆனா, எனக்கு தெரியறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சேங்கிற மாரி யோசிக்கும்போது, அப்பா நிச்சயம் தூங்க மாட்டாங்க. அத்தை சாப்பிடாம அப்படியே நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் நல்ல விதமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோனே, வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ப வீரா. ஃபீல் பண்ணி வீரா அழுவாங்கன்னு நம்ம மாறன் சொல்லவே இல்ல. ஆனா, வீரா தான் தேம்பி தேம்பி அழுவுறாங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன், வள்ளி எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறப்ப, கீழ இறங்கி வராங்க. நம்ம ராகவன், "என்னது சின்ன புள்ளத்தனமா இப்படியெல்லாம் இருக்கே! இதெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டியது தானே! எது நடக்குமோ அதுதான் நடக்கும். வீரா ஒண்ணும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது. அவளுக்கு எல்லாமே தெரியும். வீரா தைரியமான பொண்ணு இல்ல. உங்களுக்காக மாறன் எப்பேர்ப்பட்ட விஷயம்லாம் முன்னாடி நின்னு செய்றாப்ல. ஆனா நீங்க கொஞ்சம் கூட அதுக்கு தகுதியே கிடையாது. தான் மட்டும் நல்லா இருந்தா போதும். உங்களுக்காக தம்பி ஏத்துக்கிறாரு. எல்லாம் ஒரு ஓகே. அன்பு, பாசம் எல்லாமே இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது மாறன வெளியில கொண்டு வரணும்னு நெனைக்கணும். ஆனா அதக்கூட நீங்க நெனைக்க மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு சொல்லி வீரா செம்மையா மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி இறங்கி வராங்க. "வீரா, நீ அழுவாத. உன்னோட அண்ணனா நின்னு நான் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். வள்ளியம்மா, நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க வீராக்குன்னோனே, அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு நம்ம வள்ளி ஊட்டி விடுறாங்க. "அவரு சாப்பிட்டுருப்பாரா? விடும்மா. அவன் நல்லா இருப்பான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு. நாளைக்கு அவன வெளியில கூட்டிட்டு வந்துரலாம். இந்த பிரச்சனைய நம்ம வேற மாரி ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாரி அழுவுறதுனாலயோ, வருத்தப்படுறதுனாலயோ எல்லா பிரச்சனையும் தீரும்னு வச்சுக்கயேன். எல்லாரும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த ஸ்டெப் என்ன? ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ப இந்த பிரச்சனையிலேருந்து எதுக்காக இங்க நிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சரி செய்யறதுக்கு நம்ப என்ன செய்யணுங்கிற விஷயத்த தான் வாழ்க்கையில யோசிக்கணும் அப்படின்னு நம்ம வள்ளி பேசுறாங்க.
நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இனிமேட்டு நான் மாறன் நினச்சி அழுவ மாட்டேன். மாறனுக்காக வந்து அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி நீங்கள் சொன்னது தான் கரெக்டு வள்ளியம்மா. நான் வந்து முடிவு எடுத்துக்கிறேன்னொன்னே எல்லாரும் வந்து தூங்குறதுக்காக வந்து போகிறாங்க. கார்த்தி இன்னொரு வாட்டி வராங்க. வீரா நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம மோதி பார்த்துரலாம். ஏன் மேலே 5,00,000 வந்து எடுத்துட்டேன்னு சொல்லி பழி போட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து நிரூபிக்கிறதுக்காக எந்த லெவல் வந்து போனோம். அதே மாதிரி தான் இது கொஞ்சம் கைமீறி போயிருக்கு. ஆனால் ரொம்ப போனதில்லை. நம்மள பக்கத்தில் தான் வந்து மாறன் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்துடலாம் வீரா. நீ புத்திசாலித்தனமாக யோசிச்சாலே போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து போகிறாங்க. கண்மணி வந்து நிற்கிறாங்க. அச்சச்சோ காலையிலேருந்து வந்து என் தங்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கு. மாறனை வந்து பிடிக்காம தானே நீ கல்யாணம் பண்ண. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தேன்னா மாறனுக்காக வருத்தப்படுறதும் அவனை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிக்கிறதும் வேற லெவல் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீரா வந்து பதிலடியாக பேசுகிறாங்க. ஏன் புருஷன் இப்போதைக்கு உள்ளே வந்து போயிருக்கலாம். நீ வந்து பொய்யா வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லி பார்த்து ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக அதையெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் நினச்சது மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. ஓ அப்படியா, இங்கே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது வீரா. நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போனேன்னு வச்சுக்கிய மாறன் வந்து இருப்பான். இல்லைன்னு வச்சுக்கிய மாறனுக்கு என்ன வேணான்னு ஆகலாம். நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏய் சும்மா என்னடி ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. மாறனை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் விளாண்டு காட்டுட்டா. அச்சச்சோ நீ யாருக்கு எதிராக வந்து விளாட்றன்னு தெரியாமல் போச்சு. நான் எந்த லெவல்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே. மாறனை பார்க்குறியா, இப்போ நீ மாறனை பார்த்தா சந்தோஷப்படுவல்ல அப்படின்னு சொல்லும்போதே ஃபோன் அடிக்கிறாங்க. 3 பேர் வந்து மாறன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. வீடியோ காலில் வந்து மாறனை வந்து காட்டுறாங்க. யார் தங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது சொல்லு பார்ப்போம். உன் புருஷன் தான். பக்கத்தில் வந்து எல்லாம் நம்ம ஆளுங்க தான். என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கஞ்சாரியாக வந்து பேசுகிறாங்க நம்ம கண்மணி. வீராக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக தெரில. சரிடா பத்திரமா வந்து பார்த்துக்குங்கடான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்ம அண்ணனுக்காக அவனை பழி வாங்கணும் தான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் என்ன எந்த முடிவும் வந்து எடுக்க வச்சிடாத. அது சுத்தமாக வந்து நல்லா இருக்காது பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல அந்த இடத்துல. நம்ம வீராக்கு கண்மணி வந்து இப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காளா? கண்மணிக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியலையே. இது எல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு காரியமே கிடையாது. இதுவே வந்து அவளால் முடியுதுன்னா நம்ம தான் கண்மணி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து விளையாடணும். கண்மணியோட எந்த அளவுக்கு வந்து கோவமாக இருக்கான்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மாறன் நமக்கு ரொம்பவே முக்கியம். மாறா என்ன மாறா இப்படி வந்து பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா வெயிட் பண்ணி பார்ப்போம். வீரா எப்படி இருந்தாலும் மாறனை வந்து காப்பாற்றிடுவாங்க. அது ரொம்பவே வந்து சூப்பராக சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க.